இருக்கா. பழந்தாங்க வாங்கிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு இப்ப எப்படியோ கோயிலுக்குள்ள போலான்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த பொண்ணு கால் எடுத்து வைக்கிற முதல் படியை தடிக்கிறது. இப்ப தங்கச்சி மேல மீன் ஸ்மெல் வரத அக்கா கண்டுபிடிச்சு நீ பண்ணிருக்கிறது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா, நீ பண்ண பாவத்துக்கு நீ பள்ளியா போயிடுவேன்னு சொல்லிட்டு சாபம் விட்டுட்டா. அடுத்த செகண்டே அவ பள்ளியா மாறி இப்ப காட்டுக்குள்ள போறத அங்க ஒரு ஆசிரமத்தை பார்த்து மரத்து மேல ஏறி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த ஆசிரமத்துக்குள்ள ஒரு மாடு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஒரு சீடை அந்த மாடு அடிக்க போக அதை பாக்குறவரோட குருக்கு கோவம் வந்து வாயில்லா ஜீவன் அடிக்க போறியன்னு சொல்லிட்டு இந்த ஆசிரம பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தி வெளியே அமைச்சிட்டாரு. இதுக்கு பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அவனும் செத்து போன ஒரு பாம்பை அவங்க குடிக்கிற பாயசத்துல கலந்துடுறான். எல்லாருமே அந்த பாயசத்தை குடிக்க போறாங்க. இதை பாத்துட்டு இருந்த அந்த பள்ளி எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக அந்த பாயசத்துல அவங்க கடும் நடையை குதிச்சு பள்ளி விழுந்ததால இது விஷமாயிடுச்சு. இப்ப பழம் தொட்டி புதைச்சுன்னு சொல்றாரு. அந்த பாயசத்தை ஊத்தும் போது அதுல பெரிய பாம்பு இருக்கதை பாக்குறாங்க. இப்ப குருக்கும் இப்ப என்ன நடந்துச்சுன்றது தெரிய வருது. நான் உயிரை தியாகம் செஞ்சு எல்லாரும் உயிரை காப்பாத்த அந்த பள்ளிக்காக இப்ப பூஜை பண்றாங்க. அந்த பள்ளியோட பாவனா மறைஞ்சி அடுத்த ஜென்மத்துல அது மனுஷியா பிறக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்க